வாழைப்பூவை வந்து நல்லா சுத்தம் பண்ணி அது சுத்தம் பண்ணுறது தெரியும் இல்லைங்களா? அது நடுவில் இருக்கிற அந்த ஹார்டான பார்ட் எடுத்துடணும். அப்புறம் சின்னதாக இதழ் மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுல வந்து எடுத்துடலாம். சின்னதாக பொடிசாக ஆகும். அப்படியே எடுக்க 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 கடைசி இது வந்து பொடிசாக இருக்கும். அதை அப்படியே போட்டுடலாம். அப்புறம் கடலை பருப்பு வந்து ஊற வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஊறினா கூட போதும். அதுக்கப்புறம் வாழைப்பூவை வந்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி மஞ்சள் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா மஞ்சள் கலந்த தண்ணியில் போட்டால் வாழைப்பூ வந்து கருக்காது, அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும். அதனால தான் வந்து மஞ்சள் கலந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாழைப்பூவை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சதை அதில் வந்து கலந்துக்கிறோம். நம்ம தேவையான அளவு மொத்தமாக கூட போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து வுடன் பிளாங்கில் வந்து கட் பண்ணுறது இல்லை. அதாவது இந்த கட்டையில் கட் பண்ணுற ஒரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. தட்டுலேயே நம்ம வந்து கத்தியை வச்சு அழகாக கட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் போதும். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உங்கள் இஷ்டம் தான். கொஞ்சம் பெருசாக போட்டுட்டோம்னா வந்து அந்த போண்டா செய்கிறோம் இல்லைங்களா, அந்த உருண்டை செய்கிறோம் இல்லைங்களா, அந்த உருண்டையில் வந்து அது கொஞ்சம் ரொம்ப பெருசாக நின்று அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடலைப்பருப்பு ஊறுச்சு இல்லைங்களா, அதை போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு வெறும் கடலைப்பருப்பை மட்டும் போடுங்க. தேவைன்னா ஒரு ஸ்பூன் நல்லா தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். அதனால் நம்ம சுத்தமாக வடித்து போடுங்க. அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 5 பூண்டு நம்ம அந்த கடலைப்பருப்போடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சோம்பு 1 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து ரொம்ப கொஞ்சமாக போடுங்க. உப்பு ஜாஸ்தியாக போட்டிருக்கக்கூடாது. ஏன்னா குழம்புலையும் உப்பு போடுவோம், இதுலேயும் உப்பு இருந்ததுன்னா ஒரு மாதிரி கறிக்கும். அதனால நல்லா போட்டு அரைச்சிட்டு, இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு அரைச்சிட்டு அது கூட இந்த வாழைப்பூவை பிழிஞ்சி தண்ணியே இல்லாமல் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இதுலேயுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா